Hi students, welcome to IKAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பிசி எக்ஸாம்க்கான ஏஜ் லிமிட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா பிசி நோட்டிபிகேஷன் 2025ல வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஓகேவா? அதுவும் மோஸ்ட் ப்ராபபிளா பிப்ரவரி அல்லது மார்ச், சரிங்களா? பிப்ரவரி 2025 அல்லது மார்ச் 2025. ஓகேவா? ஜனவரில இருந்து மார்ச் கூட எதிர்பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபபிளா பிப்ரவரி 2025 அல்லது மார்ச் 2025ல பிசிக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு வந்துடும். ஓகே, ஓகே. இப்போ அந்த பிப்ரவரி அல்லது மார்ச்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னா அதுக்கு யார் யார் எலிஜிபிள்? நாம 10th படிச்சவங்க பிசிக்கு எலிஜிபிள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏஜ் அடிப்படையில் பாக்குறப்ப யார் யாரும் எலிஜிபிள்? இப்போ நீங்க ஜிடி கேட்டகரியா இருக்கீங்க, இல்ல பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்ப நீங்க எந்த டேட் வந்து எந்த டேட்குள்ள பிறந்திருந்தா எலிஜிபிள். அதாவது நான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பிக் பண்ணியே நீங்க எலிஜிபிளா இல்லையா நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ டீடைலாக சொல்ல போறேன், ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி எஸ்ஐபிசிக்கு உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ போஸ்ட் பண்ணி எஸ்ஐயோட பிசியோட அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் எஸ்ஐ வந்தீங்கன்னா பீஸ் 1700, பிசி வந்தீங்கன்னா 1000, என்ன சேர்த்தா 1,000. ஓகே, அந்த மாதிரி ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்த்தனா இது எஸ்ஐக்கான பீஸ், இது பிசிக்கான பீஸ், அது ரெண்டும் சேர்த்து. ஆஃப்லைன்ல நீங்க டெஸ்ட் வரீங்கன்னா எஸ்ஐக்கான பீஸ், பிசிக்கான பீஸ், எஸ்ஐபிசிக்கான பீஸ். ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்த்தனா நீங்க எஸ்ஐ ஜாயின் பண்ணாலும் பிசி ஜாயின் பண்ணாலும் பிசிக்கல் வேணும்னா 10,000, பிசிக்கலோட வேணும்னா 12,000 அந்த மாதிரி இருக்கும். மெட்டீரியல் ஓகேவா? மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்க்கு தரோம், அது எஸ்ஐபிசி ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு புக்கா வேணும்னா 999, பிடிஎஃப் வேணும்னா 599. ஓகே, இது ஃபீஸ் டீடைல். வேணும்னு நினைக்கிறவங்க 7708 97281 இந்த மாதிரி கான்டாக்ட் டீடைல் கேட்கலாம். இப்போ நம்ம ஏஜ் லிமிட்குள்ள போயிடலாம். ஓகே, 2025 பிப்ரவரியோ அல்லது மார்ச் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஸோ உங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஜூலை 1 2025 தான் எடுக்க போறாங்க. ஓகே, ஸோ அப்ப நம்ம சொல்ல போற ஒவ்வொரு வயசும் ஜூலை 1 2025 அப்ப நீங்க அந்த வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க கேட்பீங்க, சார் இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க எனக்கு புரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. நீங்க பிறந்திருக்கிற டேட்டை வச்சு நீங்க எலிஜிபிள் சொல்லிடுறேன், கவனிங்க. இப்போ ஜிடி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களோட வயசு ஜூலை 1 2025 அப்ப 18ல இருந்து 26க்குள்ள இருக்கணும். பிசி முஸ்லீம், எம்பிசி இருந்தீங்கன்னா ஜூலை 1 2025 அன்னைக்கு உங்களோட வயசு 18ல இருந்து 28க்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்டி டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா ஜூலை 1 2025 அப்ப உங்களோட வயசு 18ல இருந்து 31க்குள்ள இருக்கணும். டெஸ்டிடியூட்டா இருந்தீங்கன்னா ஜூலை 1 2025 அப்ப உங்களோட வயசு 18ல இருந்து 37க்குள்ள இருக்கணும். எக்ஸ்எம்எஸ் இருந்தீங்கன்னா ஜூலை 1 2025 அன்னைக்கு உங்களோட வயசு 18ல இருந்து 47க்குள்ள இருக்கணும். இது காமனா எல்லாரும் சொல்ற ஏஜ் லிமிட். நான் அடுத்து வந்து ஒரு கேட்டகரிக்கு பர்டிகுலரா சொல்றேன், கவனிங்க. இப்ப நீங்க ஜிடி கேட்டகரி அப்படின்னா நீங்க ஜூலை 1 1999 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அடுத்த நோடி கேட்பீங்க, நான் கரெக்டா இந்த டேட் சார் எலிஜிபிளா? கிடையாது, இந்த டேட்ல இருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இதுக்கு அப்புறம் தான் இருக்கும். இப்ப நீங்க ஜூலை 2 1999, ஓகே. அதே மாதிரி ஜூலை 1 2007 நான் சார் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கணும். ஜூன் 30 2007 எலிஜிபிள். புரியுதா? அப்ப இதுல இருந்து இதுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க இதுக்கு இங்கிட்டும் அதுக்கு அங்கிட்டும் இருக்கக்கூடாது. இந்த டேட்ல இருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது, இதுக்குள்ள இருக்கணும் ஜிடிஆர் இருக்க பட்சத்துல. ஆனா பிசி முஸ்லீம், எம்பிசி இருந்தீங்கன்னா ஜூலை 1 1997க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுக்கு நடுவில் இருக்கணும். இந்த 3 கேட்டகரியா இருக்கிறவங்க இதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க 2025 வரப்போற பிசிக்கு தாராளமா எலிஜிபிள். அடுத்து எஸ்சி, டிரான்ஸ்ஜெண்டர் இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஜூலை 1 1994 அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் பிறந்தீங்கன்னா நீங்க இந்த கேட்டகரியா இருக்க பட்சத்துல பிசி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ கடைசியா டெஸ்டிடியூட் சொல்லிடலாம். டெஸ்டிடியூட் இருக்கவங்க ஜூலை 1 1988க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். எக்ஸர்வைஸ் மேனா இருந்தீங்கன்னா ஜூலை 1 1977க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், ஜூலை 1 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடிங்கிறப்ப எல்லாருக்குமே இதுதான், ஏன்னா 18 வயசு மினிமம் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி பாக்குறப்ப இதுதான் ஏஜ் லிமிட். ஜூலை 1 2025 அப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் 2025 பிசிக்கான ஏஜ் லிமிட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சேம் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 97281 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.